நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு இப்போது நாம் தொடர்ந்து வியாழக்கிழமை தோறும் புதிதாக ஒரு வேத வகுப்பை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம். இதில் நம்ம பார்க்கும்போது எதை குறித்து நம்ம சிந்திக்கிறோம் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்தினுடைய 1000 வருட அரசாட்சி. அந்த 1000 வருட அரசாட்சியினுடைய பகுதி, அந்த காலப்பகுதி எப்படி இருக்கும் அப்படின்றது குறித்ததான காரியங்களை நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் நம்ம தொடர்ந்து என்னென்ன விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த 1000 வருஷம் என்ற ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா வேதத்தில் எங்கெல்லாம் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்படின்னா வேதத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சங்கீதம் 90 நம்ம பார்க்குறோம். அதேமாதிரி 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரெவலேஷன் 20ஆம் அதிகாரம், இதிலெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 1000 வருஷத்தை குறித்து சிந்தித்தோம். அப்படின்னா இந்த ஒரு 3 வேத பகுதியிலையும் சொல்லப்பட்ட காலப்பகுதி 1000 வருஷம் எதை அதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்தினுடைய 1000 வருட அரசாட்சியை அது அடையாளப்படுத்துது அப்படின்றத பார்க்குறோம். அப்படின்னா ஒரே இந்த 3 வேத பகுதிகளும் எதை தான் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும்போது ஒரே காலப்பகுதியை தான் என்ன பண்ணுறது, அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக இப்போ 2 பேதில் நம்ம படிக்கும்போது இப்போ அந்த ஒரு 1000 வருஷத்தை குறித்து என்னது பேதுரு அங்கே பேசியிருப்பார். அந்த 1000 வருஷத்தை குறித்து அங்கே பேதுரு பேசும்போது எப்படி அதை குறித்து பேசியிருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது 2 பார்ட்டாக அதை என்ன பண்ணியிருப்பார், பிரிச்சிருப்பார். எப்படி நம்ம அதை 2 பார்ட்டாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ அதில் ஃபஸ்ட்டு பகுதி, செகண்ட் பார்ட், 2 பார்ட் என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட் எப்படி இருக்கும், கிறிஸ்தினுடைய 1000 வருட அரசாட்சியினுடைய முதல் பார்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரபிள், ஒரு மிகப்பெரிய என்னது உபத்திரம். ஆரம்ப டைமில் எப்படி இருக்காது அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்தினுடைய அரசாட்சி அது ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு அரசாட்சி என்ன பண்ணாது, இருக்காது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன் பார்க்கும்போது அது சமாதானம் நிறைந்த ஒரு அரசாட்சியாக இருக்காது அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவர் 2ஆம் வருகையில் வந்திருக்கும்போது அவர் வரும்போதே எப்படி வராருன்னு பார்க்கும்போது ராஜ்யத்தோடு தான் என்ன பண்ணுது, ராஜாவாகத்தான் வராரு. அப்படி அவர் வந்திருக்கிற அந்த காலப்பகுதியில் அவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ணுறாரு பார்க்கும்போது பழைய அமைப்புகளை எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது டிஸ்டர்ப் ஒன்றும் இல்லாமல் என்னது செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்போ எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூமிக்குரிய எல்லா விஷயங்களையும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு வேலையை என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்படி அடித்து நொறுக்கப்படுவதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட்டே நம்பியிருக்கிற மக்கள் அதனால் என்ன ஆவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அதிருப்திக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, போவாங்க. அப்படி அதிருப்திக்குள்ளே போகும்போது அது என்னவாக மாறும் அப்படின்னு பார்க்கும்போது இது ஜனங்களை என்ன பண்ணுவது, பாதிக்கும். அப்படி பாதிக்கும்பொழுது அதுதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உச்சக்கட்ட ஒரு உபத்திரத்துக்குள்ள ஜனங்களை கொண்டு செல்லும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு உபத்திரத்துக்கு பிறகு தான் என்ன ஒரு விஷயம் வரும் அப்படின்றத பேதுரு அங்கே சொல்லும்போது சமாதானமான ஒரு காலம். அதனால தான் அந்த ஒரு 3 பிரிவாக என்ன பண்ணுவார், பிரிப்பார். கர்த்தருடைய நாளில் வானங்கள் மொடன்றது அகன்று போகும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா புதிய வானம் புதிய பூமி. அப்போ சமாதான அரசாட்சின்றது அவர் ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது பேதுருவில் என்ன பண்ணியிருப்பார், பேசியிருப்பார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த கிறிஸ்தினுடைய ராஜ்யம் இதற்கு பல பெயர்கள் என்ன பண்ணும், இந்த 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பல பெயர்கள் வேதத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது. அதை தான் நம்ம என்ன பார்க்குறோம், டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பின் நாள். அதேமாரி பார்த்திங்கன்னா டே ஆஃப் லார்டு, கர்த்தருடைய நாள், டே ஆஃப் காட் அப்படின்னா தேவனுடைய நாள் அப்படின்றதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இது எல்லாமே பார்க்கும்போது ஒரே விஷயத்தை தான் என்ன பண்ணுது, அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு நம்ம என்ன ஒரு விஷயத்தை போன வாரம் சிந்தித்தோம் அப்படின்னு பார்க்கும்போது ரெவலேஷன் என்ன பண்ணுறோம் நம்ம பார்த்தோம், வெளிப்படுத்தின விசேஷம். இந்த ரெவலேஷனில் போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா, இருக்காது? இந்த ரெவலேஷனில் போன வாரம் என்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். சரி, அப்படின்னா ரெவலேஷன் 20ஆம் அதிகாரத்தில் 1 to 3 வசனங்களை நம்ம என்ன பண்ணோம், நம்ம
தியானித்தோம் இல்லைங்களா? அப்போ அதில் என்ன தான் நம்ம பார்த்தும்போது சாத்தான் கட்டப்படக்கூடிய ஒரு விஷயத்தை குறித்து அங்கே சகோதரர் என்ன பண்ணார், ரொம்ப தெளிவாக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எடுத்திருக்கிறாரு. அப்படின்னா இந்த சாத்தான் கட்டப்படுறத நாம் எப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது சாத்தானுடைய கவர்மெண்ட் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டை பார்க்கும்போது எப்படி கிறிஸ்துவனுடைய வருகை அவருடைய ராஜ்யத்தில் எப்படி அதை செயலற்றதாக என்ன பண்ண போகிறாரு, மாற்ற போகிறாரு. சாத்தான் அதனால் எப்படியெல்லாம் அவன் என்ன பண்ண போகிறான், கட்டப்போட போகிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து அங்கே என்ன பண்ணப்பட்டது நம்ம தெளிவாக பார்த்தோம் இல்லைங்களா? அதை தான் நம்ம 1-3 வசனங்களை நம்ம பார்த்தோம். இதை தான் என்னென்னா சாத்தான் கட்டப்படுதல். அதில் நம்ம ஒரு 20ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் நம்ம படிக்கலாம் பாருங்கள். வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசருப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். இந்த வசனத்தில் நம்ம என்ன போன வாரம் நம்ம சிந்திச்சோம் அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி பார்க்கும்போது கிறிஸ்துவினுடைய அரசாட்சியில் சாத்தானை கட்டுறாரு அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து நம்ம என்ன பண்ணோம்னா சிந்தித்தோம். இதை தான் நம்ம என்ன ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோன்னா, சரி அப்போ என்ன ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம் பார்க்கும்போது, 1000 வருஷத்தில் சாத்தானை பார்க்கும்போது எப்படி அவர் என்னது கட்டப்படக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு போகிறாரு. அதை தான் நம்ம இப்போ சகோதரி வாசித்தாங்க இல்லையா? என்னென்னா அந்த 20ஆம் அதிகாரம் 2லேருந்து நம்ம படிக்கும்போது, இப்போ எடுத்த உடனே சாத்தானை கட்டுற ஒரு வேலையை கிறிஸ்து செய்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது, அதில் பார்க்கும்போது ஒரு 5 ப்ராசஸ் அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கோம், 5 ஸ்டெப்பு. என்னென்னா பிடித்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டி வைத்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தள்ளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடைத்து, அதுக்கப்புறம் முத்திரை போடுற ஒரு விஷயம். இது பார்க்கும்போது ஒரு 5 ப்ராசஸ் அங்கே என்ன பண்ணப்படுது, சொல்லப்படுது. அப்படின்னா என்ன ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். சாத்தானை பார்க்கும்போது அந்த பைண்டிங் பண்ணுற ஒரு விஷயம் இல்லைங்களா, கட்டப்படுற ஒரு காரியம் பார்க்கும்போது, இப்போ சாத்தானை நேரடியாக கட்டுற ஒரு விஷயத்தை பற்றி அங்கே சொல்லப்படுதா அப்படின்னா, சாத்தானை நேரடியாக கட்ட முடியுமா அப்படின்னா, நேரடியாக கட்டுறதை பற்றி அங்கே என்ன பண்ணப்படலை, சொல்லப்படலை. ஏன் நேரடியாக கட்டுறதை பற்றி அங்கே சொல்லப்படலை அப்படின்போது, சாத்தான் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆவியின் ஜீவி. அப்போ அவர் பார்த்திங்கன்னா நேரடியாக கட்டுற ஒரு விஷயம் கிடையாது. அப்படின்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ சாத்தானை கட்டுதல் இதை குறித்து நம்ம இன்னொரு வசனங்கள் கூட அவங்க சகோதரர் எடுத்திருப்பார். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வலு சர்ப்பம் அது என்னது, இந்த ஒரு வலு சர்ப்பம் யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வலு சர்ப்பம் யாரை குறிக்கும், போன வாரம் சகோதரர் எடுத்தார் இல்லையா, சிவில் கவர்மெண்ட் என்னது குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இதை குறித்ததான இன்னொரு காரியத்தை குறி நம்ம படிக்கும்போது ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்கள். வெளிப்படுத்துதல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளதீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். சரி, இது பார்க்கும்போது 6ஆம் பாதையினுடைய காலப்பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன ஒரு விஷயம் அங்கே சொல்லப்படுதுன்னா, 3 குரூப்பை பற்றி அங்கே என்ன பண்ணப்படுது, சொல்லப்படுது. 3 குரூப் என்னன்னு பார்க்கும்போது, ஒன்று மிருகம், அடுத்தது கள்ளத்தீர்க்கதரிசி, 3வது யாரை விட்டுட்டு நம்ம, சரி வலு சர்ப்பம் இல்லைங்களா. சரி, இது போன வாரம் பிரதர் எடுத்தார் இல்லை, சரி நீங்கள் சொல்லுங்கள். மிருகம் எதை அடையாளப்படு, போப் மார்க்கம். கள்ளத்தீர்க்கதரிசி புரொட்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறத விட புரொட்டஸ்டனுடைய கூட்டமைப்புகள், அதை சார்ந்த எல்லா அமைப்புகளும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வலு சர்ப்பம், சிவில் கவர்மெண்ட். அப்போ இந்த 3 குரூப்பும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்றாக சேரக்கூடிய ஒரு விஷயத்தை அங்கே என்ன பண்ணப்படுது, சொல்லுது. அப்படின்னா என்ன ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் போது, சாத்தானை கட்டப்படுதல் அப்படின்ற ஒரு விஷயம் சாத்தானை கட்டுறது கிடையாது, அந்த சிவில் கவர்மெண்ட் அதை கட்டுறதை தான் அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா
சாத்தானை கட்டக்கூடிய ஒரு விஷயமாக அங்கே சொல்லப்படுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அங்கே சொல்லப்பட்ட அந்த 20ஆம் அதிகாரம் 2லேருந்து சொல்லப்பட்ட வசனங்கள் பிசாசு சொல்லப்படுது இல்லையா? அப்போ அந்த பிசாசு வந்து பார்க்கும்போது நேரடியாக யாரை அடையாளப்படுத்தாது அப்படின்னா சாத்தான் என்ன பண்ணாது, அடையாளப்படுத்தாது அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா சாத்தானை அடையாளப்படுத்தாதுன்னா யாரை அடையாளப்படுத்தும்? சாத்தானை அடையாளப்படுத்தாதுன்னா யாரை அடையாளப்படுத்தும்? கற்ற ஒரு விஷயங்குது இல்லையா? ஆனால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சாத்தானை கற்ற விஷயம் 1000 வருஷம் மூடிய முழவும் அப்படின்னு சொல்லப்படும். அப்படின்னா கட்டுறதுனா என்னென்னா சாத்தானுடைய டிவைஸ், அவனுடைய அமைப்புகள். அப்போ அந்த ஒரு அமைப்புகளை வந்து பார்க்கும்போது கற்ற ஒரு விஷயம். ஆனால் அதுதான் வந்து பார்க்கும்போது சிவில் கவர்மெண்ட்டு நம்ம என்னது பார்க்குறோம். இந்த சிவில் கவர்மெண்ட்டுக்கு பின்னால் இருந்து செயல்படுறது யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் தான். சிவில் கவர்மெண்ட்டை கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா சாத்தானை கட்டுற மாதிரி தான். ஆனாலும் எதை அடையாளப்படுத்தாதுன்னா சாத்தானை நேரடியாக கட்டுவது. இப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து அவருடைய அரசாட்சியில் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா சாத்தானை என்ன பண்ணுறாரு, கட்டுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை இது என்ன பண்ணாது அப்படின்னு பார்க்கும்போது அடையாளப்படுத்தாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்ததாக நம்ம என்ன ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் என்ன பண்ணப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க சிஸ்டர். வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை. இப்போ 4 நேம் என்ன பண்ணப்படுது, கொடுக்கப்பட்டது. என்னன்னா ஃபர்ஸ்ட் என்னது, வலு சர்ப்பம், அதுக்கப்புறம் பழைய பாம்பு, அதுக்கப்புறம் பிசாசு, அதுக்கப்புறம் என்னது சாத்தான், இல்லைங்களா? அப்படின்னா இந்த 4 விஷயமும் வந்து பார்க்கும்போது ஒரே விஷயத்தை என்னது அடையாளப்படுத்துகிற மாதிரி வெளிப்படுத்தல் என்ன பண்ணப்பட்டிருக்கு நம்ம படிக்கிறோம். அப்படின்னா இதை தான் என்ன பண்ணுறேன்னா பிடித்து கட்டி 1000 வருஷம் என்ன பண்ணுறது அங்கே வந்து பைண்டிங் பண்ணுற ஒரு காரியத்தை அங்கே என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இது எதை அடையாளப்படுத்தும், கற்ற விஷயம் எதை அடையாளப்படுத்தும் அப்படின் போது வலு சர்ப்பத்தை என்ன பண்ணுறோம், வலு சர்ப்பம் என்னென்ன பேர் கொடுக்கப்பட்டது, வலு சர்ப்பம், பழைய பாம்பாகிய பிசாசு, அதுக்கப்புறம் என்னது சாத்தான், இல்லைங்களா? அப்படின்னா இது எதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும்போது சாத்தானுடைய குண லட்சணம். இப்போ சாத்தானுடைய குணலட்சணம் எப்படி வெளிப்படுது அப்படின்னு பார்க்கும்போது சாத்தானுடைய குணலட்சணம் எப்படி வெளிப்படுது? இப்போ கட்டுறாருன்னு எதை கட்டுறாருன்னு பார்த்தோம். சிவில் கவர்மெண்ட் என்னது கட்டுறது, யாரை கட்டுறதுக்கு ஒரு அடையாளமாக சொல்லப்படுதுன்னா சாத்தான் என்னது கட்டப்படுறதுக்கு ஒரு அடையாளமாக சொல்கிறது. அப்படின்னா சாத்தானை கட்டுறது அப்படின்னா இப்போ எந்த முறையில் அதை கட்டப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சாத்தானுடைய குணலட்சணம், குணம், அவனுடைய பண்புகள் எப்படி வெளிப்படுது, அவனுடைய பண்புகளை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இந்த சிவில் கவர்மெண்ட் மூலமாக என்னது பார்க்குறோம். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வலு சர்ப்பம் சொல்லப்படுது இல்லையா, என்ன அப்படின்னு பார்க்கும்போது பவர், என்னது பவர், வல்லமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய பாம்பு, இதெல்லாம் போன வாரம் பிரதர் என்ன பண்ணியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறார். பழைய பாம்புனா என்னது? சரி, பழைய பாம்பு என்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வஞ்சிக்கிற விஷயம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பிசாசு அப்படின் போது பொய்யாக குற்றம் சாட்டுதல். அதேமாரி சாத்தான் அப்படின்னு சொல்லும்போது எதிராளி. பாருங்க, இது வந்து எப்படி வெளிப்படுது, இது வந்து பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய குணலட்சணம். இது வந்து எப்படி வெளிப்படுது அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய அந்த சிவில் கவர்மெண்ட் மூலம் என்னது வெளிப்படுறத நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது இப்போ தேவனுடைய குணலட்சணம் இருக்குது இல்லையா, தேவனுடைய பண்புகள். அப்போ 4 குணலட்சணம் சொல்லுவோம். என்னென்ன பாருங்க, வல்லமை, ஞானம், நீதி, அன்பு. அப்போ இது இந்த ஒரு 4 குணலட்சணமும் இப்போ வெளிப்பட்டிருக்குதா?
இப்போ வெளிப்பட்டிருக்குதா அப்படின்னா இப்போ என்ன பண்ணல, முழுமையாக வெளிப்படலை. அப்படின்னா தேவனுடைய இந்த 4 குணலட்சணங்களும் எப்போ வெளிப்படும் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்தினுடைய ராஜ்யம் இல்லைங்களா, அந்த மகா உபத்திரம் முடிந்த பிறகு வெளிப்படையான அந்த ராஜ்யம் என்னது ஸ்தாபிக்கப்படும் போது எது வெளிப்படும் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய இந்த 4 பண்புகளும் 4 குணலட்சணமும் என்ன பண்ண போகுது, வெளிப்படும் இல்லைங்களா. அப்போ இந்த 4 குணலட்சணத்தையும் யார் பார்க்க போகிறா, தேவனுடைய அன்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய நீதி, அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை, இதெல்லாம் யார் அறிந்து கொள்ள போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் என்ன பண்ண போகிறாங்க, அறிந்து கொள்ள போகிறாங்க. அப்படின்னா தேவனுடைய குணலட்சணம் எப்போ வெளிப்படும் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய ராஜ்யம் இல்லைங்களா. அதேமாரி வந்து பார்க்கும்போது சாத்தானுடைய குணம் எப்படி வெளிப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிவில் கவர்மெண்ட் மூலம் என்னது வெளிப்படத்தை நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இந்த உலக ராஜ்யங்கள் யாரை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சாத்தானுடைய தன்மை என்ன பண்ணுறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. அதுதான் அவனுடைய வல்லமை என்ன பண்ணுறது, வெளிப்படுத்துறது. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கும்போது வஞ்சிக்கிற விஷயங்கள் என்ன பண்ணுது, ஜனங்களை ஏமாற்றக்கூடிய அநேக காரியங்கள் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அடுத்தது வந்து பார்க்கும்போது பிசாசுன்னு சொல்லும்போது பொய்யாக மற்றவர்களை குற்றம் சாட்டுதல், புரியுதுங்களா. அப்போ இந்த ஒரு காரியத்தை அவங்க செய்கிறாங்க. சாத்தான் அப்படின்போது எதிராளி. அப்படின்னா எதிராளினா யாருக்கு அவன் எதிராக செயல்படுறான்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் என்னது விரோதமாக அவன் செயல்படுறான் அப்படின்றத இந்த ஒரு கவர்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரி, இதுதான் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து அந்த சாத்தானுடைய பண்புகளை அந்த வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம என்னது படிக்கிறோம். அப்படின்னா இந்த சாத்தானை கற்ற ஒரு விஷயம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். சரி, இப்போ இந்த ஒரு தூதன் யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா வரார். வரும்போதே அவர் எதை எடுத்துன்னு வராருன்னு பார்க்கும்போது ஒரு பெரிய சங்கிலியை தன் கையில் என்ன பண்ணுறாரு, எடுத்துக்கொண்டு வராரு இல்லைங்களா. சரி, இதை தான் நம்ம வந்து அப்போஸ்தலர்னா கூட நம்ம படிப்போம் இல்லைங்களா. ஒரு வசனம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இது ஏற்கனவே என்னது படித்த ஒரு விஷயம்தான். அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கும்போது அந்த ஒரு இளைப்பாறுதலின் காலம். அப்படின்னா அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எல்லாம் என்ன பண்ணணும், நிறைவேற வரைக்கும் அவர் எங்கே தான் இருப்பார்னு பார்க்கும்போது பரலோகத்தில் இருப்பார். அப்போ சில நிறைவேறினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பரலோகத்துலேருந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்துடுவார். அப்படி வரும்போது தான் அவர் எப்படி வராரு அப்படின்னு பார்க்கும்போது தன் கையில் என்னது பாருங்கள், அவர் வரும்போது தான் எது ஸ்டார்ட் ஆகுது பூமிக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை. அப்படின்னா 2ஆம் வருகை எப்போ ஸ்டார்ட் ஆகுது, 2ஆம் வருகை எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எந்த நாளில் ஸ்டார்ட் ஆகுது, கிறிஸ்தினுடைய நாள். கிறிஸ்தினுடைய நாளில் தான் எது வருது, அவருடைய. அப்படின்னா 2ஆம் வருகை வேறு, கிறிஸ்தினுடைய நாள் வேறுலாம் கிடையாது. அந்த நாளில் தான் யாருடைய வருகை ஸ்டார்ட் ஆகுதுன்னா இயேசு கிறிஸ்துனுடைய வருகை ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வராருனாலே அவருடைய அரசாட்சி பூமியில் என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பார்க்குறோம். அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது அந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா திரும்ப கொடுத்தலின் காலம் இல்லைங்களா. திரும்ப கொடுத்தலின் காலம்னா என்னன்னு தெரியுமா? சரி, அப்போ இழந்து போனதெல்லாம் என்ன பண்ணணும், திரும்ப கொடுக்கணும் இல்லைங்களா. அப்போ அந்த திரும்ப கொடுக்கும்போது தான் என்ன ஒரு விஷயத்தை பார்க்குதுன்னா அவர் வரும்போது எப்படி வர்றாருன்னா ஒரு பெரிய சங்கிலி எடுத்துக்கொண்டு என்னது அப்படின்னா ஜனங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு குரூப் என்ன பண்ணுறாரு, தடையாக இருக்கிறாரு. அவர் என்னது கட்டக்கூடிய ஒரு ப்ராசஸை என்ன பண்ணுறாரு, செய்கிறார். அதனால தான் நம்ம தானியேலில் கூட படிப்போம். என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். மனித கைப்படாது பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல்
அந்த அரசையே குறிக்கிறது. இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழ்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவிக்கிறார். கனவும் உண்மையானது, அதன் உட்பொருளும் நிறைவேறுவதும் உறுதி. சரி, அப்போ இந்த ஒரு விஷயத்தில் நம்ம படிக்கும்போது இந்த தானியேலில் சொல்லப்பட்ட கைகளினால் பேர்க்கப்படாத ஒரு கல், அந்த கல் யாரை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது யாரை அடையாளப்படுத்தும்? இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துமா? கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை அடையாளப்படுத்துமா? எதை அடையாளப்படுத்தும்? பாருங்கள், அது எப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கலான்னா, இப்போது ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்குது இல்லையா? என்ன கவர்மெண்ட்டு? பாபிலோன் கவர்மெண்ட்டு. பாபிலோன் கவர்மெண்ட்டை யார் பிடிக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது மேதோ பெர்சியா. மேதோ பெர்சியா கவர்மெண்ட்டை யார் பிடிக்கிறா? கிரேக்க கவர்மெண்ட்டு, ரோம பேரரசு பிடிக்குதுங்க இல்லையா? அதுக்கப்புறம் கிரேக்க பேரரசை யார் பிடிக்கிறான்னா ரோம பேரரசு பிடிக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ராஜாக்களின் காலத்தில் ஒரு கல் என்ன பண்ணுது, வருது இல்லையா? அந்த கல் தான் ஒரு கவர்மெண்ட். அது என்னது? இது கவர்மெண்ட். இதை வந்து நம்ம வால்யூம்ஸில் படிக்கும்போது பிரதர் எப்படி சொல்லியிருப்பார்னா, அது தேவனுடைய ராஜ்யம் இல்லைங்களா? அப்போ அதில் ஃபஸ்ட்டு பகுதி தான் என்ன அப்படின்னு பார்க்குறோன்னா கிறிஸ்டினுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கும்போது அந்த ராஜாக்கள் நாட்டுக்கு இருக்கிற அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுதா? அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யுது. இப்போ அந்த வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அந்த வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அந்த வேலை என்னது? ஸ்டார்ட். அடித்து நொறுக்கக்கூடிய வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா யாருடைய ராஜ்யம் இந்த பூமியில் தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம்? இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம் தான் உலகத்தினுடைய ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அடித்து என்ன பண்ண போகுது? நொறுக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே தெளிவாக என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். ஓகேங்களா? அப்படின்னா இந்த சிவில் கவர்மெண்ட் இல்லைங்களா, சாத்தானுடைய கவர்மெண்ட் இல்லைங்களா, இதை வச்சு தான் அவன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய வல்லமை எல்லாத்தையும் என்ன பண்ணுறான் அவன் செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் நம்ம என்ன ஒரு விஷயத்தை படிப்போம்னா அந்த ஒரு 4 காற்று படிப்போம் இல்லைங்களா? அரசியல், மதம், சமுதாயம், பொருளாதாரம். இது எல்லாமே வந்து பார்க்கும்போது அவனுடைய என்னது கவர்மெண்ட். இதை வச்சு தான் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலில் என்ன பண்ணுறான், வழி நடத்தக்கூடிய ஒரு விஷயத்தை அவன் செய்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது 1874. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வருகை 1874 ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய ராஜ்யம் 1000 ஆண்டு அரசாட்சி என்ன ஆயிடுச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஒரு ராஜ்யம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அந்த ராஜ்யம், கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணுதுன்னா மற்ற ராஜ்யங்களை என்ன பண்ணுது? அடித்து நொறுக்கிற ஒரு வேலையை செய்யுது அப்படின்றது நம்ம பார்க்குறோம். இதை தான் வந்து பார்க்கும்போது நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 20:1 ஸ்டக் ஆகுது. சரி, இப்போ இந்த ஒரு கட்டக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் அதுதான் வந்து பார்க்கும்போது சிவில் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாரு, கட்டுறாரு அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, இதை நம்ம படிக்கும் பொழுது இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கும்போது அவர் 2ஆம் வருகையில் வரும்போது அவர் எப்படி வராருன்றத வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோன்னா அவர் வந்து பார்க்கும்போது வரும்போது ஒரு பெரிய என்னது சங்கிலியை எடுத்துன்னு வராரு. 2வது பாதாளத்தின் திறவுகோல். இந்த 2 விஷயத்தை என்ன பண்ணுறாருன்னா எடுத்துன்னு வர. அப்போ இந்த 2 விஷயத்தை வச்சு தான் கட்டக்கூடிய ஒரு ப்ராசஸை என்ன பண்ணுறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. எதை கட்டுறாரு? சாத்தானை கட்டுறாரா? சாத்தானுடைய அமைப்பு
இல்லைங்களா, அவனுடைய டிவைஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, கட்டுறாரு. அதை தான் நம்ம என்னென்னு பார்க்கும்போது அந்த சிவில் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாருன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்கும்போது கட்டக்கூடிய ஒரு வேலையை என்ன பண்ணுறாரு, செய்கிறார். அப்படின்னா இந்த சங்கிலியை வச்சு தான் முதல்ல என்ன பண்ணுறாரு, கட்டுறாரு இல்லையா. அப்படின்னா இந்த சங்கிலி வந்து எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, இது பெரிய ஒரு சங்கிலி, பெரிய சங்கிலி, பெரிய ஒரு சங்கிலி. அதே மாதிரி என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப வந்து பார்க்கும்போது திக்னஸ் இல்லைங்களா. அப்படின்னா அந்த சங்கிலி எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரூத். எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, அந்த கட்டக்கூடிய இந்த சிவில் கவர்மெண்ட்டை கட்டக்கூடிய ஒரு விஷயத்தை எதை கொண்டு தான் செய்கிறான்னு பார்க்கும்போது சங்கிலியை கொண்டு தான் என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. அப்படின்னா அந்த சங்கிலி வந்து எதை அடையாளப்படுத்துனா ட்ரூத், உண்மை, வெளிச்சம். அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கூடனா, ட்ரூத்னா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, பைபிள் சம்பந்தமான ஒரு விஷயத்தை வச்சு கட்டுறாருன்னா அது இல்லது கிடையாது. அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மை. இப்போ சாத்தான் என்ன பண்ணிட்டான்னு பார்க்கும்போது ஜனங்களெல்லாம் எதுக்குள்ளே வச்சுருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இருட்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறான். அப்போ உண்மை எது தெரியல, இந்த கவர்மெண்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தெரியாமல் அப்போ இந்த கவர்மெண்ட்டை வந்து எப்படி காட்டினுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப என்னது, நாங்கள் தான் பெஸ்ட்டு, நாங்கள் தான் நல்லா பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட்டு காட்டின்னு இருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட்டுடைய உண்மையான ஒரு சுயரூபம் பண்ணது மக்களுக்கு தெரியல இல்லைங்களா. இந்த கவர்மெண்ட்டு மக்கள் என்ன பண்ணியிருக்குதுன்னு பார்க்கும்போது ஏமாத்தின்னு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பார்த்துன்னு பார்க்கும்போது என்னென்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்குது, வலு சர்ப்பம், பழைய பாம்பு, பிசாசு, சாத்தான். இந்த நாளை வந்து பார்க்கும்போது சாத்தானுடைய 4 பண்புகள். அதை எப்படி வெளிப்படுத்துகிறான்னு பார்க்கும்போது இந்த ஒரு கவர்மெண்ட் மூலமாக என்ன பண்ணுறான், அந்த பண்புகளை வெளிப்படுத்துகிறான். அவன் எப்படி ஜனங்களை ஏமாற்றுறான், எப்படி ஜனங்களுக்கு எதிராக இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, செயல்படுது அப்படின்றத பற்றி ஜனங்களுக்கு என்ன அது தெரியல இல்லையா. அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த சங்கிலியில் கட்டுறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜனங்களுக்கு என்ன ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறாருன்னா உண்மையை என்ன பண்ணுறாராம், வெளிப்படுத்துகிறார். இந்த கவர்மெண்ட் வந்து எவ்வளோ மோசமானது, இந்த கவர்மெண்ட் ஜனங்களுக்கு விரோதமாக என்னென்ன விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்கன்ட்டு இந்த கவர்மெண்ட்டுடைய தப்புகளெல்லாம் என்ன பண்ணுறாரு, வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் யார் செய்கிறா அப்படின்னு பார்க்கும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறாரு. அதை தான் என்ன சொல்லப்படுதுன்னு பார்க்கும்போது சங்கிலி, ஒரு பெரிய சங்கிலி. அப்படின்னா அந்த சங்கிலி எதை அடையாளப்படுத்தும், புரியல. உண்மை, ட்ரூத், உண்மை, வெளிச்சம் இல்லைங்களா. அப்படின்னா எல்லாத்தையும் இருளில் மறைந்திருக்கிற எல்லா விஷயங்களையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா வெளிச்சத்துக்கு என்ன பண்ணுறாரு பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்க்கும்போது ஜனங்களுக்குள்ளே வந்து ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ்ஸு இதெல்லாம் வந்திருக்குதா இல்லையா. இதெல்லாம் எப்போ வந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்ததுக்கப்புறம் தான், அவருடைய கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஜனங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ்ஸை என்ன பண்ணியிருக்குது, வந்துருக்குது. அப்படி அந்த சிந்திக்கிற ஒரு விஷயம். அப்படின்னா எல்லா விஷயங்கள் என்னது, இன்றைக்கி பாருங்கள் உலகத்தில் என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் உடனே என்ன பண்ணுறோம், தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அந்த அளவுக்கு எது வளர்ந்துருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டெக்னாலஜி என்ன பண்ணியிருக்குது, வளர்ந்துருக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்து பார்க்கும்போது பிசாசானவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்க்கும்போது இந்த சிவில் கவர்மெண்ட்டை தனக்கு என்ன பண்ணியிருக்கிறான்னா ஒரு சாதகமான ஒரு டூல்ஸ், ஒரு கருவியாக என்ன பண்ணியிருக்கிறான், பயன்படுத்தியிருக்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து அவங்களுடைய தவறுகள்லாம் என்னன்றத வெளிச்சத்துக்கு என்ன பண்ணுறாரு, கொண்டுன்னு வர்றார். இதை குறித்து சகோதரர் சொல்லும்போது எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வரைக்கும் எவ்வளோன்னா 6000 வருஷங்கள் இல்லைங்களா. இப்போ இந்த 6000 வருஷமும் இந்த சாத்தான் ஜனங்களை எப்படி தான் வச்சுருக்கிறான்னு பார்க்கும்போது ஒரு எந்த விதமான இந்த 6000 வருஷமும் எது வளரலைன்னா எந்த வித டெக்னாலஜி என்ன பண்ணல, வளரலை. ஜனங்களை எப்படி தான் வச்சுருக்கிறோன்னா ஒரு மூட நம்பிக்கை, எதுவுமே என்னது தெரியாமல், எந்த ஒரு டெக்னாலஜி வளர்ச்சியும் இல்லாமல் அப்படியே ஒட்டுமொத்த காரியங்களையும் ஒரு தம் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கிறான், வச்சுருக்கிறான். எதுவுமே வெளியில் என்ன பண்ணக்கூடாது, தெரியாமல் வச்சுருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 150 வருஷம் என்ன ஆயிடுச்சு. 2025 வரைக்கும் நம்ம கணக்கு பண்ணும்போது ஒரு 150 வருஷம் வரைக்கும் ஆயிடுச்சு.
அப்படின்னு அந்த 150 வருஷத்தில் கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகி 150 வருஷத்தில் எந்த அளவுக்கு டெக்னாலஜி என்ன பண்ணியிருக்குது, வளர்ந்துருக்குது. அப்படின்னா டெக்னாலஜி வளர்ந்துருக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி எந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் உடனே என்ன பண்ணுது, அடுத்த நிமிஷமே தெரிஞ்சிடுது. இது அப்போ 6000 வருஷம் சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு காரியத்தில் எதுவுமே என்ன பண்ணல, தெரியல இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாவற்றையும் வெளிச்சத்துக்கு என்ன பண்ணிட்டாரு, கொண்டு. இன்றைக்கி ஜனங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கூகுள்னு ஒன்று இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கூகுள் மாதிரியே இன்னும் சில விஷயங்கள்லாம் என்னது இருக்குது. அப்படின்னா ஒரு விஷயத்தை, ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுன்னா அதில் போய் நம்ம வந்து சர்ச் பண்ணால் போதும், எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து பார்க்கும்போது ஒளிவு மறைவுன்றது எதுவுமே என்னது கிடையாது. எல்லாமே வந்து பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினாலும் அதை உடனே என்ன பண்ணலாம். ஆனால் சாத்தானுடைய கவர்மெண்ட் செயல்படும் போது எதையும் நம்ம என்ன பண்ண முடியாது தெரியுங்களா, எங்கே என்ன நடக்குது, என்ன செய்கிறாங்க அப்படின்றது எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் யாருக்கு என்னது கிடைக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம், அவருடைய கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எல்லா விஷயம், இந்த கவர்மெண்ட்டு, இந்த சிவில் கவர்மெண்ட்டு, இந்த உலக கவர்மெண்ட்டு செய்யக்கூடிய எல்லா விதமான அட்டுணியம், அராஜகம், ஜனங்களுக்கு விரோதமாக அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருன்னா வெளியில் என்ன பண்ணிட்டாரு, கொண்டு வரது நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா. சோசியல் மீடியானா, சோசியல் மீடியா யாரை பற்றி நம்ம சொல்லலாம். இன்றைக்கி வந்து பார்க்கும்போது அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை உடனே என்ன பண்ணுறாங்க, வெளியே கொண்டு வந்துடுறாங்க இல்லைங்களா? அப்போ இது என்னென்னா, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த 1000 ஆண்டு அரசாட்சி இருக்குது இல்லையா? இந்த 1000 ஆண்டு அரசாட்சியில் நம்ம பார்க்கும் பொழுது முதல் பகுதி அது வந்து பார்க்கும்போது உபத்திரமாக தான் என்னது இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சிவில் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாரு, கட்டக்கூடிய ஒரு ப்ராசஸ் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்கிறாரு அப்படின்றது நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்ததாக நம்ம பார்க்கும்பொழுது இப்போ இந்த ஒரு 1000 வருட அரசாட்சியை பற்றிய சில காரியங்களை வந்து நம்ம தெளிவாக பார்க்கும்போது, இந்த சிவில் கவர்மெண்ட்டை வந்து கட்டக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்க்கும்போது அநேக விஷயங்களை வந்து பார்க்கும்போது வெளிச்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து கொண்டு வரக்கூடிய ஒரு காரியங்களை நம்ம பார்க்குறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட்டை பற்றி நிறைய விழிப்புணர்வுகள் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொண்டு வரக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த கவர்மெண்ட்டை குறித்து இப்போ இருக்குது இல்லையா கவர்மெண்ட்டு, இந்த கவர்மெண்ட்டை குறித்து ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதா அப்படின்னா, இந்த கவர்மெண்ட்டை குறித்து ஜனங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை என்னது இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இதை தான் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேதுருவில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், பேதுருவில் என்ன நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய 1000 வருடத்தினுடைய முற்பகுதி, முதல் பகுதி எப்படின்னு பார்க்கும்போது ஒரு உபத்திரமாக தான் என்னது இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சாத்தானை கட்டக்கூடிய ஒரு ப்ராசஸ். சாத்தானை கட்டுறாருன்னா நம்ம சாத்தானை கட்டுறாருன்ட்டு நேரடியாக என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கூடாது. சாத்தானுடைய அமைப்பை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது கட்டுறாரு. அதை கட்டி முடித்ததுக்கப்புறம் தான் என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குழிக்குள்ள என்னது தள்ளக்கூடிய ஒரு காரியம். இந்த குழிக்குள்ளே தள்ளுறது அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த தூதன் வானத்திலிருந்து என்ன பண்ணுறாரு, வராரு இல்லையா? ஃபஸ்ட்டு அவர் கையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கிலி, பெரிய சங்கிலி. அதை வச்சு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது கட்டக்கூடிய ஒரு ப்ராசஸ் என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. ரெண்டாவது வந்து பார்க்கும்போது பாதாளத்தின் திறவுகோல் அப்படின்னா கட்டிட்டு ரெண்டாவது தான் என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது அந்த குழியில் போட்டு என்னது அடைக்கிறது. அப்படின்னா குழியில் போட்டு அடைக்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது செயல்பட முடியாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழியில் அடைச்சிட்டாரு அப்படின்னாலே சிவில் கவர்மெண்ட்டால் இதுக்கப்புறம் செயல்படவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். இப்போ நம்ம படிக்கலாம் பாருங்கள். வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு
வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசென்றும் சாத்தானென்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். சரி, இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2 பேதில் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, இந்த 2 பேதிரு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னா பேதுருவிலையும் 2 பேதுருலையும் 3ஆம் அதிகாரத்துலையும் வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் அந்த 1லிருந்து 3 சொல்லப்பட்ட விஷயங்களும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரே விஷயத்தை என்ன பண்ணுது, குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றத நம்ம என்னது புரிஞ்சுக்கணும். புரியுதுங்க இல்லையா? சரி, அப்போ 2வது பார்ட்டில் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கட்டுற வேலை, 2வது என்னது குழியில் போடுறது. குழியில் போடுறது நம்ம எதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு பார்க்கும்போது செயல்பட முடியாத ஒரு நிலை. அப்படின்னா சிவில் கவர்மெண்ட் வந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்திருக்கும்போது அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாரு, கட்டிக்கினே வராரு. ஆனால் ஒரு டைம் வரும்போது என்ன பண்ணுவார்னு பார்க்கும்போது சுத்தமானது கட்டி குழியில் போடுறாரு. குழியில் போடுறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலான்னு பார்க்கும்போது இந்த கட்டுற ப்ராசஸ் நடக்குது இல்லையா, இதனால் வந்து யார் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, பாதிக்கப்படுவாங்க. அப்படி ஜனங்கள் பாதிக்கப்படும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க, எழும்புவாங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக எழும்பும்போது அதுதான் என்னென்னா புரட்சி, மக்கள் புரட்சியாக என்னது மாறும். அந்த மக்கள் புரட்சியை தடுப்பதற்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடக்குமுறை என்ன பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. அந்த அடக்குமுறை தான் என்ன ஆகுன்னு பார்க்கும்போது ஒரு பெரிய உபத்திரமானது மாறும். இது வந்து பார்க்கும்போது இந்த ஒரு ப்ராசஸ் என்ன பண்ணுதுன்னா அப்படியே என்ன பண்ணிருக்குது, நம்மளுடைய நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியமாக என்னது இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா இதனுடைய கட்டப்படுறதுனுடைய ப்ராசஸ் யாரை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டை, சாத்தானுடைய சிவில் கவர்மெண்ட்டை கட்டுறாரு இல்லையா, உலக அமைப்புகளை என்ன பண்ணுறாரு கட்டுறாரு இல்லையா, இந்த கட்டுற விஷயம் இது வந்து குறிப்பாக யாரை அதிகமாக பாதிக்குன்னா ஒட்டுமொத்த ஜனங்களை என்ன பண்ணுது பாதிக்கும்போது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா புரட்சி என்ன பண்ணாங்க. அதுதான் வந்து பார்க்கும்போது இனிமேலும் நடந்ததும் இதுக்கு பிறகு என்னது நடக்காததுமான மிகப்பெரிய உபத்திரம் என்னது உண்டாகும். அப்படின்னா எல்லாருடைய இருதயம் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது கரைந்து போகக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் என்ன ஆக போகுதுன்னு பார்க்கும்போது மகா உபத்திரவம். அந்த மகா உபத்திரம் தான் என்ன சொல்கிறோன்னா இந்த ஒரு கிளைமேக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ சாத்தானுடைய அவனுடைய அந்த ராஜ்யத்திற்கு ஒரு முடிவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருடைய கவர்மெண்ட் இருக்காது அப்படின்னு பார்க்கும்போது சாத்தானுடைய கவர்மெண்ட்டு இருக்காது. ஆனாலும் என்ன ஒரு விஷயம்னு பார்க்கும்போது அதில் இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். குழியில் அங்கே போடுறாரு இல்லையா, எதை கட்டி போடுறாரு, எதை கட்டி போடுறாரு, எதை கட்டி போடுறாரு அது தெரியணும் இல்லையா, எதை கட்டின்னு இருக்கிறார் முதல்ல. சிவில் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாரு கட்டுறாரு இல்லையா. அப்படின்னா குழியில் போடுறாருன்னா எதை தான் போட்டான், அந்த கவர்மெண்ட்டை தான் என்ன பண்ணுறாரு, சிவில் கவர்மெண்ட் சாத்தானுடைய அவருடைய அந்த டிவைஸ் இல்லைங்களா, அதை தான் என்ன பண்ணுறான்னு குழியில் போடுற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டால் என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. எது வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 1000 வருஷம் முடியும் போல இருக்கும். ஓகேங்களா? சரி, அதை தான் என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம மீண்டும் இந்த இதை படிக்கலாம் பாருங்கள். வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். சரி, போதும். இப்போ இதை கட்டுகிற ஒரு விஷயத்தில் வந்து 2 விஷயத்தை என்ன பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார். ஒன்று வந்து பார்க்கும்போது சங்கிலி, இன்னொன்று பாதாளத்தின் திறவுகோல். அப்படின்னா சங்கிலினா நம்ம என்னன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கட்டுற ஒரு விஷயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாளத்தில் தள்ளி முத்திரை போடுற ஒரு காரியம். அப்படின்னா கட்டுறது வந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டேஜ் இல்லைங்களா, ஒரு ப்ராசஸ்.
அது எதன் மூலமாக கட்டுறாருன்னா சங்கிலி. அந்த சங்கிலி தான் என்னன்னு பார்க்கும்போது ட்ரூத், உண்மை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளிச்சம். அப்படின்னா அவனுடைய உண்மை எல்லாம் என்ன பண்ணுறேன்னா அவங்களுடைய துரோகங்கள், அவங்களுடைய ஏமாற்றுத்தனம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து வெளியில் கொண்டு வந்து ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா இந்த கவர்மெண்ட்டினுடைய விஷயங்களை வெட்ட வெளிச்சத்துக்கு என்னது கொண்டு வரக்கூடிய விஷயம். அதன் மூலமா இப்போ ஜனங்கள் எதை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தை நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கற்ற ஒரு காரியத்தை குறித்து நம்ம படிக்கும்போது இதில் சாத்தானை கட்டக்கூடிய ஒரு விஷயம் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது எடுத்த உடனே என்னது சாத்தானே கட்டுறது கிடையாது. எத்தனை ஸ்டெப்பு அங்கே ஃபாலோ பண்ணுறாரு தெரியுங்களா? எத்தனை ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறாருன்னு பார்த்தோம். நம்ம 5 ஸ்டெப் என்ன பண்ணுறாரு ஃபாலோ பண்ணுறாரு. அந்த 5 ஸ்டெப்பு சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு? பிடித்து. ரெண்டாவது கட்டுறது. மூணாவது ஆமாம் குழிக்குள் தள்ளுகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதவை அடைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்திரை போடுறது. இந்த ஒரு 5 ப்ராசஸ் 5 ஸ்டெப்பை என்ன பண்ணுறாரு செயல்படுத்துகிறாரு அப்படின்றது நம்ம பார்க்குறோம். சரி, இதில் இந்த ஒரு விஷயம் நடந்த பிறகு தான் எது வரும் அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படையான இது ராஜ்யம் வரும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இதுதான் நம்ம வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது பிடிக்கிறது, ரெண்டாவது வந்து என்னது கட்டுறது, மூணாவது வந்து குழிக்குள் தள்ளுறது, நாலாவது வந்து பார்க்கும்போது கதவை அடைக்கிற ஒரு விஷயம், அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரா முத்திரை போடக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு செய்கிறாரு அப்படின்றது நம்ம பார்க்குறோம். சரி, இது வந்து எப்போ செய்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாரு அந்த 1000 வருடத்தினுடைய ஆரம்ப ஸ்டேஜில் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு விஷயத்தை செய்கிறார். சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடித்துன்னு வருது இல்லைங்களா, பிடித்து இதுக்கு வந்து பார்க்கும்போது கிரேக்க வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது கிரேட்டியோ அப்படின்னா இது வந்து இங்கிலீஷில் என்ன வார்த்தை அங்கே சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலீஷில் என்ன வார்த்தை சொல்லப்படுது? ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் கிராப்ஸ் இல்லைங்களா? அந்த ரெட் கலரில் கீழே இது பாருங்கள், ஸ்ட்ராங் கிராப்ஸ் இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? ஸ்ட்ராங்காக பிடிக்கிறது இல்லைங்களா? பிடித்து அப்படின்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து இந்த பிடித்துன்ற இல்லையா எதை பிடிக்கிறாருன்னா இந்த கவர்மெண்ட் என்னது பிடிக்கிற ஒரு விஷயம். அப்படின்னா ஒருத்தவங்களை நம்ம பிடிக்கிறோன்னா எப்படி சாதாரணமாக பிடிச்சி விட்றதுன்னுக்குது. அதே வந்து பார்க்கும்போது இரும்பு பிடியா என்னது அப்படின்னா ஏசு பாருங்கள், இரும்பு பிடியாக ஒருத்தவங்களை பிடிக்கிறாங்கன்னா அந்த பிடியிலேருந்து ஒருத்தவங்க தப்ப முடியுமா? தப்பவே முடியாது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து அவருடைய கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அவர் என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட்டை எப்படி பிடிக்கிறாருன்னா இரும்பு பிடி, அதை சொல்லுவாங்க இல்லையா கழுத்து பிடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பிடிச்சிட்டா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே என்னது பண்ண முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாராம் ஒரு இரும்பு பிடியாக என்ன பண்ணுறாரு பிடிக்கிறாரு. அப்படி பிடிக்கும் பொழுது இவங்களால் என்ன பண்ண முடியாது செயல்பட முடியாது. அப்படின்னா பிசாசினுடைய மிகப்பெரிய ஒரு டூலே எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிவில் கவர்மெண்ட். அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து பிடிக்கிறாரு. எப்படி பிடிக்கிறாருன்னா ஒரு இரும்பு பிடியாக என்ன பண்ணுறாரு பிடிக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா செயல்பட முடியாது. அப்படின்னா செயல்பட முடியாதுன்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணாங்க அவங்க செயல்பட்டாங்க இல்லையா? இது வரைக்கும் என்ன பண்ணாங்க அவங்க செயல்பட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது செயல்பட முடியாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அதனால தான் நம்ம தானியேலில் கூட என்ன படிப்போம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ராஜாக்களின் நாட்களில் பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை என்ன பண்ணுவார் ஸ்தாபிப்பார். அப்படின்னா கிறிஸ்துவனுடைய ராஜ்யம்
அது என்ன பண்ணப்பட்டதுன்னு பார்க்கும்போது இந்த ராஜாக்களினுடைய நாட்களில் ஸ்தாபிக்கப்பட்டாச்சு. அப்படி ஸ்தாபிக்கப்படும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டான்னு பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட் என்னது நொறுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் என்ன பண்ணிட்டாரு, ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதிலிருந்து இந்த கவர்மெண்ட்னால மீள முடியுமா, வெளியில் தலை தூக்க முடியுமான்னா இதுக்கப்புறம் இவங்களால என்னது தலை தூக்க முடியாது. அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது கட்டக்கூடிய ப்ராசஸ் என்ன பண்ணிட்டாரு, ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது கட்டிக்கினே இருக்கிறார். அப்படின்னா கட்டிக்கினே இருக்கிறதுனா என்ன அர்த்தம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இந்த ஒரு கவர்மெண்ட்டுடைய சிவில் கவர்மெண்ட் உண்மைத்தன்மை என்ன பண்ணுறாருன்னா வெளியில் என்னது கொண்டுன்னு வந்துனே இருக்கிறார். அப்படி கொண்டுன்னு வர்றது தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன, அது கட்டக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாருன்னா செயல்பட முடியாத அளவுக்கு என்னென்ன காரியங்களை கிறிஸ்து செய்ய முடியுமோ செஞ்சுன்னு இருக்காரு. அப்படி செய்யும்போது இவங்களால் எதையும் செயல்படுத்த முடியல. அப்படின்னா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய அந்த பண்புகள் பார்க்குறோம் இல்லையா, அவனுக்குள்ளே என்ன இருந்துச்சு, பவர் இருக்குது, அதேமாதிரி வஞ்சிக்கிற தன்மை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமாம் குற்றம் சாட்டக்கூடிய, மற்றவங்க மேலே குற்றம் சாட்டக்கூடிய ஒரு வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு எதிராக என்னது செயல்பட. அப்படின்னா இப்போ வந்து பார்க்கும்போது இந்த ஒரு காரியத்தெல்லாம் இவங்களால் என்ன பண்ண முடியல, தொடர்ச்சியாக செய்ய முடியல. அதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கணுன்னா பழைய மாதிரி இவங்களால் என்ன பண்ண முடியல, செயல்பட, இவங்களுடைய அதிகாரத்தை இவங்களுடைய பவரை என்ன பண்ண முடியல தெரியுங்களா, யூஸ் பண்ண முடியல இந்த கவர்மெண்ட்டால். ரெண்டாவது வந்து பார்க்கும்போது ஜனங்களையும் என்ன பண்ண முடியல, ஏமாற்ற முடியல. ஜனங்களுக்கு எல்லாமே தெரியுது. இப்போ ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா இவங்களுடைய பவர் எல்லாமே என்னது குறைஞ்சினே வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்து அந்த கட்டுற ஒரு ப்ராசஸ் என்ன பண்ணிட்டாரு, ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுன்னு இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அப்போ இது எப்போ ஆரம்பித்தார், இந்த கட்டக்கூடிய ப்ராசஸ் எப்போ ஆரம்பித்தார்? 1874. அதனால தான் சங்கீதத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் அங்கே சொல்லப்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1874 வந்து பார்க்கும்போது அந்த கட்டக்கூடிய ப்ராசஸ் என்ன பண்ணிட்டாரு, ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சங்கீதம் 46 நம்ம என்ன பண்ணினா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று என்ன பண்ணுங்க அறிந்து கொள்ளுங்கள், இல்லைங்களா? அப்போ தேவனா ஒரு காலப்பகுதி வரைக்கும் எப்படி இருந்தார்னா அமைதியாக என்ன பண்ணார், இருந்தார். இப்போ தேவன் என்ன பண்ணிட்டான்னு பார்க்கும்போது அவருடைய அரசாட்சி என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ தேவன் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. வசனம் சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன பண்ணுங்க அறிந்து கொள்ளுங்கள், இல்லைங்களா? அப்போ இந்த சிவில் கவர்மெண்ட் வந்து பார்க்கும்போது முழுவதுமாக இந்த கட்டக்கூடிய ஒரு ப்ராசஸ் கடைசியில் எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த குழியில் என்னது தள்ளுற வரைக்கும், அந்த பாதாளத்தின் அந்த திறவுகோல் அந்த இதிலேருந்து தள்ளுற வரைக்கும் பார்க்கும்போது அது நடக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, அப்போ அதை தான் என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு பிடித்து அந்த ஒரு கட்டுற ஒரு விஷயத்தை என்னது தள்ளுற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இதில் 5 ப்ராசஸ் இருக்குது. என்னென்ன ப்ராசஸ் பார்த்தோம் நம்ம, பிடித்து கட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தள்ளி கதவை அடைத்து முத்திரை போடுறது இல்லையா. இந்த ஃபஸ்ட்டு 2 விஷயங்குது இல்லையா, என்னது பிடித்து கட்டுறது. இது வந்து பார்க்கும்போது ப்ராசஸாக போயினே இருக்கும். அப்படி எது வரைக்கும் போயினே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உபத்திரம் மகாபத்திரம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் என்னது இந்த ப்ராசஸ் அப்படியே போயினே இருக்கும். ஆனால் இந்த 3 விஷயங்குது இல்லையா, எது தள்ளி கதவை அடைச்சி முத்திரை போடுற அடிச்சுன்னு பார்க்கும்போது அது வந்து ப்ராசஸ் எல்லாம் போகாது, செகண்டில் என்ன பண்ணும் நடக்கும். ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து பார்க்கும்போது ஒரு என்ன ஆகும்னு சொல்கிற போது செயல்பட முடியாத ஒரு நிலைமைக்கு திடீர்னு என்ன ஆகும், சுத்தமாக செயல்படவே முடியாத ஒரு கண்டிஷனுக்கு போயிடும். அதுதான் என்னன்னு பார்க்கும்போது கதவை திறந்து என்ன பண்ணிட்டாரு, உள்ள தள்ளி அடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாருன்னா
செய்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுதான் என்ன ஒரு விஷயத்தை அங்கே கொடுக்குறாங்கன்னா, ட்ரூ ஹிம், என்னது ட்ரூ ஹிம். அது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கேஸ்ட் ஹிம், இல்லைங்களா? கேஸ்ட் ஹிம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறாங்கன்னா, தள்ளுகிறார் வருது இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பால் இருக்குதுன்னு வச்சுங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரு பால், அந்த பாலை வந்து பார்க்கும்போது ஒரு குழிக்குள்ளே வேகமாக தூக்கி அடித்தா எப்படி இருக்கும், வேகமாக போட்டால் எப்படி இருக்கும்? அதேமாரி வந்து பார்க்கும்போது ஒரு கதவை வந்து வேகமாக என்னது பாருங்கள், இதை தான் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது செய்யக்கூடிய ஒரு காரியம். அதான் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு என்ன பண்ணுறாரு, கட்டி அதை என்ன பண்ணுறாருன்னா கதவை என்ன குழிக்குள்ளே போட்டு என்ன பண்ணுறாரு, கதவை இதை வந்து ஸ்பீடாக நடிக்கும் இல்லைங்களா? அதை தான் அங்கே என்ன சொல்கிறாரு, குழிக்குள் தள்ளுகிற ஒரு காரியம். இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சடிதில்னா எப்படி எடுத்துக்கலாம் நம்ம, ஓரளவு அப்படியே போயின்னு இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த கவர்மெண்ட். எந்த கவர்மெண்ட்டு? ஆமாம், சிவில் கவர்மெண்ட். இப்போ இருக்கக்கூடிய இந்த உலக கவர்மெண்ட்டுகள் அப்படியே நல்லா போயின்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். நாங்கள் வந்து இப்படி வளர்ந்துன்னு இருக்கிறோம், அப்படி வளர்ந்துன்னு இருக்கிறோம், மேலே போயின்னு இருக்கிறோம், பொருளாதாரத்தில் வந்து இப்படி உயர்ந்துன்னு இருக்கிறோம், அப்படியே சொல்லினே இருப்பாங்க. திடீர்னு ஒரு டைமில் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அப்படியே என்ன ஆகிடும், எல்லா கவர்மெண்ட்டும் ஸ்டாப் ஆகிடும், கொலாப்ஸ் ஆகிடும் இல்லைங்களா? அதான் சொல்லும்போது சடிதியில் செயல்படாமல் என்ன பண்ணிவிடுமா, போயிடும் இல்லைங்களா? ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய உண்மையான முகத்தை, இந்த கவர்மெண்ட்டினுடைய உண்மையான சுயரூபத்தை எல்லாத்தையும் கிறிஸ்து என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, வெளிப்படுத்தும் போது அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய புரட்சி ஆகும். இது வரைக்கும் வந்து பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்க்கும்போது மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது தங்களுடைய ஆதரவு என்ன பண்ணுறாங்க, கொடுத்துன்னு வராங்க. ஒரு டைம் வரும்போது என்ன ஆகும்னு பார்க்கும்போது தங்களுடைய ஆதரவு என்ன பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணும்போது அவங்களால எதுவுமே என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. அப்போ அந்த ஒரு சூழ்நிலை தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குழிக்குள்ளே என்னது தள்ளக்கூடிய ஒரு விஷயம், குழிக்குள்ளே தள்ளக்கூடிய ஒரு விஷயம். இதில் என்ன ஒரு விஷயம் பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கும்போது சடிதியாக வேகமாக அந்த குழிக்குள் தள்ளி கதவை என்ன பண்ணப்படும், அடைக்கிற ஒரு விஷயம் இல்லைங்களா? ஆனால் தள்ளுறாங்க, அடுத்து என்ன பண்ண, செயல்பட முடியாது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா அந்த கவர்மெண்ட் அழிஞ்சு போகாது. இந்த சிவில் கவர்மெண்ட் என்ன பண்ணாது, நல்லா புரிஞ்சுக்கணும், சிவில் கவர்மெண்ட் என்ன பண்ணாது, அழிந்து போகாது. செயல்பட முடியாதபடிக்கு குழியில் என்ன பண்ணுறாரு, தள்ளுறாரே கண்டி, அது என்ன ஆகாது, அது அழியாது இல்லைங்களா? எது வரைக்கும் அழியாதுன்றதை குறித்து நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். எது வரைக்கும் அழியாது, சிவில் கவர்மெண்ட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் செயல்படவே என்னது முடியாது. எது வரைக்கும், எது வரைக்கும், 1000 வருஷம் முடிகிற வரைக்கும். அப்படின்னா 1000 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் செயல்படுமா? என்னென்னா 1000 வருஷம் முடியும் வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டால் என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. அது வரைக்கும் பார்க்கும்போது இது எதுக்குள்ளே தான் கிடக்குன்னு பார்க்கும்போது குழிக்குள்ளே தான் என்னது கிடைக்கும். அப்போ அந்த டைமில் வந்து எந்த கவர்மெண்ட் வந்து வெளியரங்கமாக ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்டினுடைய கவர்மெண்ட் வந்து பார்க்கும்போது வெளியரங்கமாக என்னது ஸ்டார்ட் ஆகிடும். புரியுதுங்களா? வெளியரங்கமாக ஸ்டார்ட் ஆகிடும். தெரிஞ்சுக்கிங்களா? சரி, அப்போ இதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த சீல்டு பண்ணுற முத்திரை போடக்கூடிய விஷயம், அந்த முத்திரை போடக்கூடிய விஷயத்தெல்லாம் எதை பற்றி சொல்லப்படுதுன்னா சடிதியாக அந்த கவர்மெண்ட் என்ன ஆகிடும், ஒன்றுமே செயல்பட முடியாத ஒரு சுச்சுவேஷன் போய் மக்கள் புரட்சினது மிகப்பெரிய லெவல் ஆகி பூமியே என்ன பண்ணுது, அதிரக்கூடிய விஷயம்லாம் நம்ம தீர்க்க தரிசனத்தில் என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு என்னது இந்த சிவில் கவர்மெண்ட்டு போயிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அது செயல்படவே என்னது முடியாது. அப்படின்போது மகா உபத்திரம், மக்கள் புரட்சி மிகப்பெரிய லெவலில் என்ன ஆகிடும், ஸ்டார்ட் ஆகிடும் இல்லைங்களா? அதுதான் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு என்ன சொல்கிறது 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய அந்த ஒரு சாத்தானுடைய அரசாட்சிக்குன்னது ஒரு முடிவு, ஒரு மிகப்பெரிய ஒரு கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ் தான் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோன்னா சாத்தானுடைய கவர்மெண்ட், சிவில் கவர்மெண்ட்டை முழுவதுமாக என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது
குழிக்குள்ள என்னது தள்ளி சீல் பண்ணுற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணது, செயல்பட முடியாது. எது வரைக்கும் செயல்பட முடியாது அப்படின்னு பார்க்கும்போது 1000 வருஷம் முடியும் அளவும். சிலர் எப்படி தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது சொல்கிறேன்னா, 1000 வருஷம் போது 1000 வருஷம் அளவும் இந்த கவர்மெண்ட் என்னது செயல்பட இருக்காது, சுத்தமாக இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது 1000 வருஷம் போது இயேசு கிறிஸ்து இதை என்ன பண்ண மாட்டான்னு பார்க்கும்போது சுத்தமாக என்ன பண்ணிவிட்டார், ஒன்றும் இல்லாமல் பண்ணதுனால இந்த கவர்மெண்ட்டால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கும்போது செயல்பட முடியாது. செயலற்ற அந்த தன்மைக்குள்ள என்னது காணப்படும். அந்த 1000 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அது கொஞ்ச காலம் என்ன பண்ண வேண்டும், கொஞ்ச காலம் விடுவிக்கப்படணும். அப்படின்னா எது விடுவிக்கப்படணும் அப்படின்னு பார்க்கும்போது எது விடுவிக்கப்படணும், இந்த சிவில் கவர்மெண்ட்டு மறுபடியும் என்ன ஆகும், ஆமாம். அப்போ உயிரோட தான் என்ன பண்ணுது, குழிக்குள்ளே இருக்குது. அப்படின்னா சிவில் கவர்மெண்ட் உயிரோடு இருக்குதுன்னா யார் உயிரோடு இருக்கிற அர்த்தம், சாத்தானும் என்ன பண்ணுறாரு, உயிரோடு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச காலம் என்ன பண்ணணும், விடுவிக்கப்படணும். ஓகேங்களா, சப்ஜெக்ட் இவ்வளோ தான். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து பார்க்கும்போது ஒரு சில கேள்விகளோடு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சப்ஜெக்டை முடிக்கலாம். என்ன கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது, சரி, இந்த ஒரு மகா உபத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் எது ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்டினுடைய வெளிப்படையான ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிடும். ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க, உயிர்த்தெழுந்து வருவார்கள். அப்படி உயிர்த்தெழுந்து வரக்கூடிய அவங்க அந்த வெளியரங்கமான ராஜ்யத்தில் இனி அவர்கள் என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு சில வசனங்கள் படிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் பிதாக்களின் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். சரி, போதும் சிஸ்டர். என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது ஏன் தப்பு பண்ணீங்க அப்படின்னா தவறுக்கு யாரையாவது என்ன பண்ணுவாங்க, காரணம் சொல்லுவாங்க. இப்போ நாம் பண்ணுற தவறுக்கு யாரை காரணம் சொல்கிறோம், பாவம் இந்த அளவுக்கு பெருக்கு காரணம் ஏன்னா ஆதாம் என்ன பண்ணுறோம், குறை சொல்கிறோம். ஆனால் கிறிஸ்டினுடைய ராஜ்யத்தில் என்ன சொல்ல முடியாதுன்னு பார்க்கும்போது யார் மேலேயும் நீ பழியெல்லாம் என்ன பண்ண முடியாது, போட முடியாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்டினுடைய ராஜ்யத்தில் வந்து பார்க்கும்போது யார் இருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது யார் இருக்க மாட்டாங்களா, அங்கே சிங்கம் வசனம் வரலையா, 35:9. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்டமிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். பாருங்க, அங்க சிங்கம் இருப்பதில்லைன்னா சாத்தானுடைய எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் அங்கே என்ன பண்ணாது, இருக்காது. எங்க இருக்காது, ஆமாம், கிறிஸ்டினுடைய வெளிப்படையான ராஜ்யத்தில் சாத்தானுடைய எந்த இன்ஃப்ளூயன்ஸும் என்ன பண்ணாது, இருக்காது. அதே மாதிரி துஷ்டம் இருக்குன்னு போது சிவில் கவர்மெண்ட் இருக்குது இல்லையா, இந்த கவர்மெண்ட்டெல்லாம் என்ன பண்ணாது, அங்கே இருக்காது. அப்போ உயிர் தெரிந்தவர், அப்போ அவங்க தவறு செய்வதற்கு யாருமே ஒரு காரியமாக என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது யார் மேலேயும் அவங்க என்ன பண்ண முடியாது, பழிப்பட. இப்போ அவங்க தவறு பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற தண்டனை அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அடைவாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அவருடைய வழியில் நடப்பதற்கு அவங்களுக்கு ஈஸியாக கஷ்டமா, அவங்களுக்கு ரொம்ப என்னது ஈஸி. ஏன்னா பாவம் செய்வதற்கு எந்த விதமான, ஏன்னா அங்கே பெரும்பாதியான வழி என்ன பண்ணப்பட்டிருக்கோம், ஓப்பனாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஈஸியாக கஷ்டமா, நமக்கு ஈஸியாக கஷ்டமா, சரி, நமக்கு என்னது கஷ்டம்தான். ஏன் கஷ்டம், இப்போ என்ன இருக்கிறப்பலனா சாத்தான் இருக்கிறப்பல சாத்தானுடைய அமைப்புகள் என்னது செயல்படுது, எல்லாமே என்னது ஆப்போசிட்டாக இருக்குது இல்லைங்களா. ஆனால் அவங்க பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்திற்கும் நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்துக்கும் என்ன இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில், இந்த மாதிரி எதிர்ப்புகள் மத்தியில் ஒருத்தவங்க வந்து சரியாக தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தாங்கன்னா அவங்க மேலான பரலோக ஆசீர்வாதத்தை அவங்க என்ன பண்ணலாம், பெற்று கொள்ளலாம். அப்படின்னா இவங்க வந்து பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்கன்னா பூமிக்குரிய
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க இல்லைங்களா? சரி, அப்போ அதை தான் அங்கே என்ன பண்ணப்படுது சொல்லப்படுது அப்படின்னா, கஷ்டமாக இருந்தாலும் அவருடைய வழியில் நம்ம நடந்துட்டோம்னா அதற்கேற்ற என்னது பலன் நிச்சயமாக நமக்கு உண்டு. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு ராஜ்யம் இல்லைங்களா, பாருங்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். பாருங்க, அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் என்ன பண்ணணும், விடுதலை ஆகணும் இல்லைங்களா? எதற்கு பின்பு அப்படின்னா, எதற்கு பின்பு 1000 வருட அரசாட்சி முடியும். அப்படின்னா 1000 வருட அரசாட்சி எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது? எங்கே ஸ்டார்ட் ஆகுது? 1874 ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியும்? 2874 என்னது முடியும். அது வரைக்கும் எது செயல்பட முடியாதுன்னா, இந்த சிவில் கவர்மெண்ட் என்னது செயல்படாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1000 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் அது கொஞ்ச காலம் என்னது விடுதலையாக்கணும்னா, எது அப்படின்னா குழிக்குள்ளே போட்டார் இல்லையா, அந்த சிவில் கவர்மெண்ட்டு மறுபடியும் அதை என்ன பண்ண போகிறாரா, ஓப்பன் பண்ண போகிறார். கொஞ்ச காலம் அதை என்ன பண்ண போகிறாரு, விடுவிக்க போகிறாரு. அதை தான் என்னென்னா கொஞ்ச காலன்றது தான் என்ன நம்ம பார்க்குறோம்னா லிட்டில் சீசன். புரியுதுங்களா? அப்படின்னா இந்த லிட்டில் சீசன் எப்படி அப்படின்னா, அந்த குழிக்குள்ளேருந்து இந்த கவர்மெண்ட்டு வெளியில் வந்து சாத்தான் இந்த கவர்மெண்ட் மூலமாக என்ன காரியங்களை செய்ய போகிறான் அப்படின்றத குறித்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த வாரம் என்னது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.